அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சர்வலோக பரிபாலகனாகிய அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அவனது தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் வர்ஷிக்கட்டுமாக. என் அன்பான சகோதரர்களே, இன்று நாம் இந்த துன்யாவின் இந்த உலகின் முடிவை பற்றி பேசப்போகிறோம். இறுதி நாள் எப்போது நிகழும் என்ற அறிவு அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியது. ஆனால் அதன் வருகையை அறிவிக்கும் சில அடையாளங்களைப் பற்றி குர்ஆன் மூலமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் மூலமாகவும் நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் அல்லாஹ்விடம் இன்னும் நெருங்கவும் வரவிருக்கும் அந்த மாபெரும் நாளுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளவுமே இந்த அறிவு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. என் இறுதி நாளின் அடையாளங்களை அறிஞர்கள் சிறிய அடையாளங்கள் மற்றும் பெரிய அடையாளங்கள் என இரண்டாக வகைப்படுத்தியுள்ளனர். அவற்றில் பலவற்றை இன்று நாம் நம் கண் முன்னே கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக முடிவுக்கு வருவதற்கு சற்று முன்பு நிகழவிருக்கும் சில பெரிய அடையாளங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றாக வெளிப்படும்போது உலகின் முடிவு மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே நிகழ்ந்த இறுதி நாளின் வருகையை அறிவித்த ஒரு பெரிய அற்புதம் சந்திரன் பிளந்த நிகழ்வாகும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கமரில் கூறுகிறான், அந்த நேரம் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்துவிட்டது. மக்காவில் இருந்த நிராகரிப்பாளர்கள் ஒரு அத்தாட்சியை கேட்டபோது அல்லாஹுவின் கட்டளைப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். இது உலக முடிவின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு சூசன ஐயாக இருந்தது. இனி வரவிருக்கும் பெரிய அடையாளங்களில் முக்கியமானது இயற்கையில் ஏற்படும் பயங்கரமான மாற்றங்கள். புனித குர்ஆன் சூரத்துல் இன்ஃபிதாரில் கூறுவது போல, கடல்கள் தீ மூட்டப்படும்போது அல்லது அவை கரைக்கு பாய்ந்து பரவும்போது. இன்று நாம் புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் பற்றி பேசுகிறோம். துருவங்களில் உள்ள பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்து பெரிய துறைமுகங்களும் கடற்கரையோர பகுதிகளும் நீருக்கடியில் மூழ்கும் என்று விஞ்ஞான உலகம் எச்சரிக்கிறது. இதை இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்றாக அறிஞர்கள் விளக்குகின்றனர். அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல்கள் அவனது கட்டளை வரும்போது அதன் எல்லைகளை மீறும். அதேபோல் இந்த பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் சூரியனும் சந்திரனும் அவற்றின் தாளத்தை இழக்கும். குர்ஆன் சூரத்துல் கியாமாவில் கூறுகிறது, சந்திரனுக்கு கிரகணம் பிடித்து சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும்போது அந்த நாளில் சூரியனின் ஒளி அணைந்துவிடும், சந்திரன் அதன் பிரகாசத்தை இழந்துவிடும். பூமியையும் மற்ற கிரகங்களையும் அதன் சுற்றுப்பாதையில் பிடித்து வைத்திருக்கும் ஈர்ப்பு விதிகள் செயலிழந்துவிடும். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரும். இது இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பே சிதைந்து போவதன் அறிகுறியாகும். இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இறுதி நாள் ஏற்படாது. அது மேற்கிலிருந்து உதிப்பதை கண்டால் மக்கள் அனைவரும் நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் ஒருவர் அதற்கு முன்பு நம்பிக்கை கொள்ளாமலோ அல்லது நம்பிக்கையாளராக இருந்து நன்மைகள் செய்யாமலோ இருந்தால் அந்த நாளின் நம்பிக்கை அவருக்கு பயனளிக்காது. இது பூமியின் சுழற்சியை எதிர் திசையில் மாறுவதை குறிக்கும் ஒரு நிகழ்வு. அந்த நாள் வந்துவிட்டால் தௌபாவின் பாவமன்னிப்பு கதவுகள் மூடப்பட்டுவிடும். அதன் பிறகு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோ நன்மை செய்தோ எந்த பயனும் இல்லை. அதனுடன் பரீட்சைக்கான இந்த உலகத்திற்கு திரை விழும். இந்த அடையாளங்களுக்கு பிறகு மனிதகுலம் கண்டிராத மிகப்பெரிய சோதனை வரும். அது மசீஹு தஜ்ஜாலின் வருகையாகும். ஒற்றை கண்ணனான தஜ்ஜால்னே கடவுள் என்று கூறிக்கொண்டு உலகில் தோன்றுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் குழப்பத்தை பற்றி தம் அனுயாயிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அவன் ஒரு தீவில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதாக தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸில் காணப்படுகிறது. அவனது வருகைக்கு முன்னோடியாக சில அடையாளங்கள் நிகழும். தபரியா ஏரி வற்றிப்போகும். பைசானில் உள்ள பேரீச்சை மரங்கள் காய்க்காது. சுகர் நதியில் தண்ணீரில்லாமல் போகும். இவையெல்லாம் நிகழும்போது அவனது வருகையை எதிர்பார்க்கலாம். தஜ்ஜால் உலகில் 40 நாட்கள் சுற்றுவான். அதில் முதல் நாள் ஒரு வருடம் போலவும், இரண்டாவது நாள் ஒரு மாதம் போலவும், மூன்றாவது நாள் ஒரு வாரம் போலவும், மீதமுள்ள நாட்கள் சாதாரண நாட்களைப் போலவும் இருக்கும். அவன் அற்புதங்களை செய்வான். அவன் வானத்தை பார்த்து மழை பெய்யச் சொன்னால் மழை பெய்யும், பூமியை பார்த்து பயிர்களை முளைக்கச் சொன்னால் அது நிகழும். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது போல் அவன் காட்டுவான். பலவீனமான நம்பிக்கையாளர்களை அவன் வழிதவரச் செய்ய முயற்சிப்பான். ஆனால் மக்காவிலும் மதீனாவிலும் அவனால் நுழைய முடியாது. ஏனென்றால் வானவர்கள் அந்த 2 புனித நகரங்களையும் காவல் காப்பார்கள். அவனது நெற்றியில் காஃபிர், நிராகரிப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை ஒவ்வொரு நம்பிக்கையாளராலும் படிக்க முடியும். தஜ்ஜாலின் குழப்பங்கள் உலகில் பரவும்போது அவனை அழிப்பதற்காக அல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு மீண்டும் அனுப்புவான். டமாஸ்கஸில் உள்ள வெள்ளை மினாராவின் அருகே 2 வானவர்களின் இறக்கைகளில் சாய்ந்தபடி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள்.
அவர் தஜ்ஜாலை தேடி கண்டுபிடித்து இன்றைய பாலஸ்தீனத்தில் உள்ளலுத் என்ற இடத்தில் வைத்து அவனைக் கொல்வார். அதனுடன் உலகின் மிகப்பெரிய அந்த சோதனைக்கு முடிவு ஏற்படும். பின்னர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் நீதியை நிலைநாட்டுவார்கள். அவர் சிலுவையை உடைப்பார்பன்றியை கொல்வார். இஸ்லாமிய சட்டப்படி ஆட்சி செய்வார். யூதர்களுடன் போர் நடக்குமப்போது மரங்களும் கற்களும் கூட முஸ்லிம்களிடம், ஓ முஸ்லிமே, என் பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், அவனைக் கொல் என்று பேசும். ஆனால் கர்கத் என்ற மரம் மட்டும் பேசாது. என் மற்றொரு பெரிய அடையாளம் தாபத்துல் அதாவது பூமியிலிருந்து வெளிவரும் ஒரு பிராணியின் வருகையாகும். சூரியன் மேற்கிலிருந்து உதித்த பிறகு இந்த பிராணி வெளிவரும். அது மனிதர்களிடம் பேசும். அதன் கையில் மூசா நபியின் தடியும் சுலைமான் நபியின் மோதிரமும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது நம்பிக்கையாளர்களையும் நிராகரிப்பாளர்களையும் பிரித்தறியும். நம்பிக்கையாளரின் முகத்தில் அது ஒளியால் அடையாளமிடும், நிராகரிப்பாளரின் முகத்தில் இருண்ட அடையாளத்தை இடும். அதனுடன் யார் உண்மையான நம்பிக்கையாளர், யார் நயவஞ்சகர் என்பது தெளிவாகிவிடும். அன்பானவர்களே, இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நமக்குச் சொல்வது என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் இது அழிந்துவிடும். அதன் பிறகு நமது செயல்களைப் பற்றி விசாரிக்கப்படும் ஒரு வாழ்க்கை வரவிருக்கிறது என்பதுதான். எனவே இந்த அடையாளங்களைப் பற்றிய அறிவு நம்மை அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்கட்டும். நமது ஈமானை வலுப்படுத்தவும் வாழ்க்கையை குர்ஆன் மற்றும் சுன்னாவின்படி அமைத்துக் கொள்ளவும் இறைவன் துணை புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. இறுதி நாளில் வெற்றி பெறுவோரில் நம்மைச் சேர்ப்பானாக. ஆமீன்.